அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு அந்த பிரபல நடிகர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகிட்டார் இல்லையா, அதனால் திருச்சியில் போய் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாருங்க. அங்கே போயிட்டு நன்றி சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா நன்றி சொன்ன மாதிரிலாம் எனக்கு எங்கேயும் தெரியல. அந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்த நபர்கள் யாராவது அவர் நன்றி சொன்னதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எங்கேயும் நன்றி தெரிவித்த மாதிரி எனக்கு தெரியல, நான் பார்க்கல இன்ன வரைக்கும். ஏதோ இன்டைரக்டாலாம் என்னமோ சொன்னார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் இன்டைரக்டாக சொன்னதுனால என்னமோ நமக்கு டைரெக்டாக அவர் சொன்ன மாதிரி எங்கேயும் நமக்கு தெரியல. ஆகவே பார்த்தவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றைக்கு நடிகர் போய் நன்றி சொல்ல போன அந்த இடத்துல என்னெல்லாம் பேசியிருக்கார் அப்படின்றதெல்லாம் நம்ம போன காணொலியிலே பார்த்துருப்போம். இந்த காணொலியில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம பேசாமல் விட்டுருந்தோம். அதை பற்றி இந்த காணொலியில் பேச போகிறோம். முதலாவதாக நடிகர் முதலமைச்சரான இந்த நபர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்ற ஒரே ஒரு கிளிப் நான் போடுறேன், அதை தயவு செஞ்சு பாருங்கள். அது என்ன, அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா. நான் என்ன, சரி விடுங்க, நான் என்ன, அதுக்கு பிறகு ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அதில் என்ன போட்டு நிரப்பலாம். இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? நீங்கள் நல்ல சொற்கள் கண்டிப்பாக வராது இல்லையா. நான் இங்கே என்ன விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேனா, நான் இங்கே என்ன டாக்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேனா, நான் இங்கே என்ன போலீஸ்காரராக இருக்கேனா, வக்கீலாக இருக்கேனா, யாராக இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல வார்த்தை அதில் கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை. அப்படின்னா அதில் என்ன வரும்? சும்மா ஒரு கெஸ்ஸுக்கு கேட்குறேன், நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே என்ன ஏதாவது உங்ககிட்ட பொறுக்காட்சி காட்டிக்கிட்டு இருக்கேன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. நம்ம டைரெக்டாக எல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் இங்கே என்ன அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும் அப்படின்னா, பெண்களை போதைப் பொருள் மாதிரி காட்டக்கூடிய பாடல்கள் வரும் படங்களில். அந்த மாதிரி பாடல்களுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்ற மாதிரி தான் அந்த கோடிட்ட இடத்துல அந்த மாதிரி வார்த்தைகள், பெண்களை தரக்குறைவாக இழிவாக பேசும் வார்த்தைகள் தான் அந்த இடத்துல வரும் இல்லையா. அப்போனா ஒரு நல்ல வார்த்தை அந்த இடத்துல வர வாய்ப்பில்லை. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் என்ன பேசுகிறார் பாருங்க. நான் இங்கே என்ன அப்படின்ட்டு ஒரு மூணாந்தர நபர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார். கொஞ்சம் கூட அடிப்படையான ஒரு நாகரிகமோ பண்போ ஒரு குறைந்தபட்ச தகுதியோ இவருக்கு இருந்தால் இவர் இப்படி பேசுவாரா? நான் இங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஷ் விட்டுருக்கார். முதலமைச்சர் இனிமேல் டேஷ் முதலமைச்சர் தான். ஏன்னா டேஷ் விட்டுருக்காருங்க. நான் இங்கே என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு டேஷ் வருது இல்லையா, ஆகவே டேஷ் முதலமைச்சர். இப்படி டேஷுத்தனமாக டேஷ் விட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இந்த முதலமைச்சர். இதுக்கும் ஃபயர் விடுற ஒரு தற்குறி கூட்டம். இந்த தற்குறிகளை தற்குறிகள்னு சொல்லிடக்கூடாதான். அதுக்கும் இந்த முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பஸ்ஸுக்கு மேலே நிற்கிறப்போ இந்த கூட்டத்தை, இந்த அறிவார்ந்த கூட்டத்தை தற்குறின்னு சொல்கிறாங்க. வாயில் ஏதாவது எனக்கு வந்துட போகுது அப்படின்றார். வாயில் என்ன வரும் சொல்லுங்கள்? வாயில் என்ன வரும்? வார்த்தைகள் வரும். நல்ல வார்த்தைகள் வரக்கூடியவர்கள் இப்படி ஒரு வார்த்தையே சொல்ல மாட்டாங்க. வாயில் எனக்கு வந்துடும் அப்படின்ட்டு, எனக்கு நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் வாயில் வந்துடும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போது என் வாயிலிருந்து என்ன வேணால் வரும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரோட்டில் கொலையாடி சண்டை மாதிரி ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், மாண்புமிக்க ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்கார். வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார் இஷ்டத்துக்கு. இதுதான் மாற்று அரசியலா? இதுதான் மாற்றமா? அடுத்து ஸ்டாலின் சார், திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. என்ன டேஷ் டயலாக் இது? என்ன இளவு டயலாக் இது? என்ன இது? சமீபத்தில் இந்த ஜென்சி மீட்டிங்னு பசங்க ஒரு கூட்டம் நடத்தியிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பையன் வெட்டுனா வளைஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் வாழை மரம் கிடையாது, நாங்கள் ஆலமரம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. உடனே இந்த தாவிக்கா காரணங்கள்லாம் கிரிஞ்சு பண்ணுறாங்க, ஐயோ அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் அதே கூட்டம் இதுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் தூர சக்தி மட்டும் இல்லை, நீங்கள் பார சக்தி, நீங்கள் துயர சக்தி, நீங்கள் துக்க சக்தி, நீங்கள் அந்த சக்தி இந்த சக்தி, நீங்கள் டேஷ் சக்தி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. இதுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்க்க ஏதோ டி ராஜேந்திர மாதிரி இருக்கார்ல, அவர் தான் இந்த மாதிரி இது அசுர புலி, இது வேக புலி, இது அந்த புலி, இது இந்த புலி அப்படின்ட்டுலாம் புலி படத்தில் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ கொள்கை தலைவர் டி ராஜேந்திர அவர்கள் தான் போல இருக்குங்க. தந்தை பெரியார் இவங்கெல்லாம் கிடையாது, டி ராஜேந்திர அவர்கள் தான். அதனால தான் இப்படி ரைமிங்காக பேசுகிறார். எவன் இந்த மாதிரி டயலாகெல்லாம் எழுதி கொடுக்குறது? அதுவும் மறந்து போய் திடீர்னு பார்க்குறாப்புல,
தூர சக்தி அப்படின்னு நம்ம பேசினாப்புல. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் கிடையாது இது. இப்போ கூட நான் என்னமோ தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் பேசுகிறது கூட நம்ம டக்குன்னு அதை மைண்டில் ஏற்றிக்கிற அளவு கூட நமக்கு வந்து அது தேவையில்லை. தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத முதலமைச்சர், தேவையில்லாத டேஷு, இப்படி டேஷ் விட்டு பேசக்கூடிய ஒருத்தரை நம்ம டேஷுன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ என்னமோ துயர சக்தி, தூரசக்தி, பாரசக்தி, அந்த சக்தி இந்த சக்தின்னு சொன்னார் இல்லையா, அந்த சக்திக்கு வந்த வாக்குகள் இருக்கு இல்லையா, அந்த சக்திக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க இல்லையா, அந்த வாக்குகளை வச்சு தான் இன்னைக்கு ஆட்சியே நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. மற்றும் பலர்னு அதிமுகவை சொல்றாரு. அந்த மற்றும் பலருடைய ஒரு தரப்பு வாக்குகளை வாங்கியிருக்காரு சட்டமன்றத்தில். இப்படி ஆட்சி நடக்கிறது அந்த மற்றும் பலர் கட்சியாலையும் தூயர சக்தி, தூரசக்தி, பாரசக்தி இவங்களுக்கெல்லாம் வாக்களித்த மக்களுடைய அந்த வாக்குகள்ல இருந்து தான் இந்த ஆட்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த லட்சணத்தில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நீங்கெல்லாம் பேசலாமா விஜய் அவர்களே? நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். ஒரு ஊர் விடாம, ஒரு தெரு விடாம போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. சட்டம் ஒழுங்கு சரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிலைநாட்டியே தீருவோம். அதோட வெளிப்பாடா பெண்கள் பாதுகாப்புக்கான மிக கடுமையான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழியை தூக்கி ஏன் மேல போடுறாங்க. ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடமே சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி பண்ணி விடுவேன். அடுத்த நிமிடம், தட் மீன்ஸ் அந்த ஒரு கவுண்ட் டவுன் விட்டார் இல்லையா, உங்களுக்கான நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னார் இல்லையா பதவி ஏற்கிறப்போ, ஞாபகம் இருக்கா? அந்த கவுண்ட் டவுன் சொன்னதுலேருந்தே நல்லா இருந்திருக்கணும்ல எல்லாருடைய வாழ்க்கையும். ஏன் நல்லா இல்லை? அப்போ அந்த கவுண்ட் டவுனை நீங்கள் ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் வச்சுருக்கலாம்ல, 6 மாதம் கழித்து நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. இப்போ தான் உங்கள் கவுண்ட் டவுன், அதையும் நீங்கள் முன்னாடியே அறிவிச்சிருக்கணும். நீங்கள் தேர்தல் பரப்புரையின் போதே அறிவிச்சிருக்கணும். உங்களுக்கான நல்ல காலம் வந்து எனக்கு நீங்கள் ஆட்சியை தந்து ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ ஏன் 5 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு நல்ல ஆட்சியே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆகவே எனக்கு அந்த டைமை கொடுத்துருக்கேன், நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும். அப்புறம் எதுக்கு நீங்கள் பதவி இருக்கிறப்போ கவுண்ட் டவுன் போட்டீங்க? தேர்தல் பரப்புரையிலலாம் ஆட்சிக்கு வந்து அடுத்த நொடி அப்படியே வேறு லெவலில் லைஃபே மாறிடும். நான் வந்து எல்லாத்தையும் அப்படியே அறுத்து தமிழ்நாட்டை தலைகீழாக புரட்டி போட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அப்படியே மக்களுக்கெல்லாம் நல்லாட்சி, அப்படியே தூய ஆட்சி கொடுப்பேன்னு சொன்னார். ஏன் கொடுக்க முடியல? அண்ணன் சீர்திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம் இப்படின்லாம் சொன்னீங்களே மிஸ்டர் விஜய் அவர்களே, எங்கே அதெல்லாம் எங்கே? 0 டார்க் ஸ்பாட்ஸ்னு சொன்னீங்க, 6 சிலிண்டர் வருஷத்துக்குன்னு சொன்னீங்க, 2500 ரூபான்னு சொன்னீங்க, வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய்ன்னு சொன்னீங்க. வேர் ப்ரோ, வேர்? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. தாவேக காரணங்களே இப்போ நாங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்து நீங்கள் கிரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு இப்போது கிரிஞ்சு நாடாக மாறிடுச்சு. தமிழ்நாட்டை ஆள்பவர் ஒரு கிரிஞ்ச் முதலமைச்சர் தான், ஒரு பொம்மை முதலமைச்சர், கிரிஞ்ச் முதலமைச்சர். ஆகவே நீங்கள் யார் கிரிஞ்ச் பண்ணாலும் நீங்கள் வந்து அதை கண்டுக்க கூடாது. கிரிஞ்சு தான் பண்ணுவோம், சகிச்சுக்கோங்க. ஏன்னா முதலமைச்சரே கிரிஞ்ச் முதலமைச்சராக தான் இருக்கார். ஆகவே நாங்களும் கிரிஞ்ச் பண்ணாதானே நல்லாயிருக்கும். ஆக பெரும் கிரிஞ்சாட்டு இவனுங்கள்லாம் இருந்துக்கிட்டு இவனுங்க நம்மளை வந்து கிரிஞ்சுன்றது, மற்றவங்கள பார்த்து நீங்கள் கிரிஞ்ச், முதல்ல நீங்கள் யார்ரா? உங்கள் தலைவர் பாரசக்தி, தூரசக்தி, துயர சக்தி, இதெல்லாம் கிரிஞ்சு இல்லையா? பயமுடு. சொன்ன வாக்குறுதிகளெல்லாம் மக்களுக்கு செஞ்சு கொடுக்க துப்பில்லை, பக்கில்லை, வந்துட்டானுங்க அடுத்தவங்களெல்லாம் பார்த்து கிரிஞ்சு. அதுலேயும் இவர் இந்த கூட்டத்தில் பஸ்ஸுக்கு மேலே ஏறினு பேசுகிறப்போ லாஸ்ட்லங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு என்னமோ ஸ்டெப்பெல்லாம் போடுவார். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ஸ்கூலில் எல்லாம் 1 2 3 4 அப்படின்ட்டு ஸ்கூலில் எல்லாம் பண்ணுவோம். எங்கள் ஸ்கூலில் பண்ணியிருக்கோம், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆகவே அந்த மாதிரி அது ஒரு ஸ்டெப் வச்சுருக்காரு, தொடர்ந்து அதை தான் பண்ணுவார். கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும், மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம், இப்படிலாம் என்னமோ பண்ணுவாருங்க. இதுவும் கிரிஞ்சு மாதிரி தானே இருக்குது. சகிச்சுக்கோங்க. அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்து எல்லாரும் சகிச்சோம்ல, நாங்களும் கிரிஞ்ச் பண்ணுறோம். அந்த கிரிஞ்சை சகிச்சுக்கோங்க. என்னங்க பண்ணுறது? இப்படி தாங்க ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குது. கிரிஞ்சு பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக கிரிஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லைனாலும் பரவாயில்ல, நேச்சுரலாகவே கிரிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, கிரிஞ்சே பண்ணிட்டு போவாங்க. அதிமுக ஐடிவிங்கெல்லாம் போட்டுட்டாங்க, சும்மா நசன்னு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முதலமைச்சரே அப்படின்னு. அப்போ நசன்னு இருக்குல்ல, இந்த நச இந்த காலம் வந்து நசன்னு தான் இருக்குது. சகிச்சுக்கோங்க. இவர் வந்து இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு பழைய ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுத்து விட்டுட்டாங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ப்ரோ தேர்தல் முடிஞ்சு நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க ப்ரோ,
இன்னும் என்ன கான்ஃபிடென்ட்டாக இருந்து இன்னும் என்ன வெற்றி நிச்சயம் இருக்கு? அடுத்த தேர்தலுக்கா? அது இன்னும் 5 வருஷம் இருக்கு. பழைய ஸ்கிரிப்ட் பேப்பரை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே அனுப்பி விட்டுருக்காங்க போல. மேலே உள்ள கண்டென்ட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றி, நன்றி சொல்ல வந்தவர் நன்றி சொன்னாரான்னு தெரியல, நெஞ்சில் குடியிருக்கும் சொன்னாரான்னு தெரியல. ஏன்னா நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லலைன்னா ஒரு போராட்டமே வெடிக்கும். வேலூரில் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லலைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அங்கேருந்து அழுன்னு அழுதான். அதை பார்த்துக்கிட்டு தஞ்சாவூரில் போய் என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களேன்னு சொன்னவராக்கும். இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முதலமைச்சராக்கும் நம் முதல் அமைச்சர். இப்படி யாருமே செய்யாத பல சாதனைகளை செஞ்ச இதுவருங்க அவரு விஜய் நடிகர். இப்படி ஆணவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆணவத்தின் உச்சம். யாருமே இவ்வளோ ஆணவத்தோடு இருந்ததில்லை. ஒரு முதலமைச்சருக்கான ஒரு பண்புன்னு ஒன்று இருக்குது, எப்படி பேசணும்னு ஒன்று இருக்குது. குறைந்தபட்சம் அந்த நாகரிகத்தையோ பண்பையோ கொஞ்சம் கூட கடைபிடிக்காம தான் இந்த முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இந்த நடிகர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். இதில் இன்னொரு பக்கம் கொடுமை என்னன்னா, இந்த தாவகக்காரனுங்க இந்த திருச்சி கூட்டத்துக்கு போகிறப்போ அங்கே இருந்த காவல்துறையினர் QR கோடு இல்லாத தற்குறிகளை உள்ளார அனுமதிக்கல போல இருக்குது. அந்த தற்குறிகள் அங்கே நின்றுக்கிட்டு திமுக அராஜகம் ஒழிக அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த காணொலியை லைட்டாக பாருங்கள். கட்சியுடைய தலைமை சொல்லிதான் நாங்க சொல்றோம். உங்களுக்கு உள்ள அலோடு இல்ல. அறிவே இல்லாத ஒரு தற்குறி கல்ட்டு கும்பலா இருக்குங்க இந்த கும்பல். திமுக அராஜகம்ன்றானுங்க பாருங்க. ஆட்சி யாருக்கிட்ட இருக்கு? இதே மாதிரி தான் இவனுங்க பண்ணானுங்க. இப்போவாது புரியுதா? திமுக கிட்ட ஆட்சி இருக்கிற போகும் இதே மாதிரி தான் திமுக அராஜகம் திமுக தான் காரணம்னு வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. தயவு செஞ்சு இப்போவாது யோசிங்க. தாவைக்காக ஓட்டு போட்ட சில மக்களே நீங்கள் இப்போவாது இதை புரிஞ்சுக்கணும்னு தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவனுங்க இப்போ பேசுகிறானுங்கல்ல, இப்போ எந்த அடிப்படையில் பேசுகிறானுங்க? இதையாவது யோசிப்பீங்களா இல்லை இதையும் யோசிக்க மாட்டீங்களா? நீங்கள் யோசிக்கலாம் மாட்டேன் எனக்கு அவ்வளோதான் அறிவுன்னு சொன்னீங்கன்னா இப்போவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள்லாம் பார்க்காதீங்க வீடியோவை. அறிவு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. யோசிக்க ரெடியாக இருக்கிறவங்க, நம்ம வாக்களிச்சிருக்கோம் அப்படின்னாலும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னு உணர்ந்து அதை திருத்தக்கூடிய மக்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். இல்லாதவங்கலாம் நீங்கள் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு போயிருங்க, பார்க்காதீங்க. இப்படி திமுக கையில் ஆட்சி இல்லாதப்போ கூட அவனுங்க கிட்ட தான் ஆட்சி இருக்குது அப்படின்றப்ப கூட திமுக அராஜகம் ஒழிகன்றானுங்க. இவனுங்களை தற்குறிகள்னு சொல்லாமல் பின்ன என்ன சொல்லணும்? விஜய் அவர்கள் இதுக்கு தான் வக்காலத்து வாங்கிட்டு இருந்தார். இவங்களெல்லாம் தற்குறிகள்னு சொல்கிறீங்க, வாயில் ஏதாவது வந்துடும் பார்த்துக்கோங்க அப்படின்னார். வாயில் என்ன வருமோ தெரியல. இவனுங்களெல்லாம் தற்குறிகள்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? தற்குறி கூட்டம், தற்குறி பயலுக, தற்குறிகள், தற்குறி மட சாம்பிராணிகள். இவனுங்களை உள்ளே விடாமல் இருக்கிறது தாவேக்க அரசுடைய காவல்துறை. ஆனால் இவனுங்க திமுகவை திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. தற்குறி பயலுக. சுய புத்தின்னு இருக்கிறவன் இப்படி பேசுவானா? ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி பின்னாடியே ஓடுறவனு, திருச்சிக்கிட்டு ஓடுறவனுங்களுக்கு என்ன அறிவு இருக்கும்? முதல்ல தற்குறி கூட்டம். தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்கு கிளாம்பாக்கத்துக்கு போகிறப்போ அங்கே பஸ்ஸு விடலை அப்படின்றதுக்கு திமுகவை திட்டுன கூட்டமாகும். அதுக்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், இது எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்குது, திமுக வேண்டாம் நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்டு திட்டுறீங்கன்னு நம்ம கேள்வி எழுப்பணும். சரி, அதாவது இவனுங்க கையில் ஆட்சி இல்லை, எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்து அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவனுங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த புரிதல்லாம் புரியாது. அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் மண்டையில் ஏறுற அளவுக்கு அறிவு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சரி, ஆட்சி இவனுங்க கையில் இருந்தால் காவல்துறையும் இவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை இல்லையா? அதுலேயும் முதலமைச்சர் தான் அந்த காவல்துறைக்கு அமைச்சர். இது கூட தெரியாத இந்த தற்குறி கூட்டம் இவனு திமுகவை திட்டிக்கிட்டு இருக்கானு. நீங்கள்லாம் எதுக்குடா அங்கே உள்ளே போகணும்? அங்கே என்ன நடக்குது? உங்கள் அண்ணன் சொல்கிறார்ல, இங்கே கவர்ச்சி நான் என்ன இங்கே அப்படின்னு சொன்னார்ல, அதை பார்க்குறதுக்கு போகிறீங்களா? அதான் அவர் பேசுகிறத சொல்கிறேன். அங்கே என்ன ப்ராப்பராக ஏதாவது அரசியல் பேசுகிறாரா? அரசியல்லாம் பேசியிருந்தாருன்னு சொன்னால் நீங்கள் ஏன்டா இவ்வளோ தற்குறிகளாக இருக்க போகிறீங்க? தற்குறி கூட்டமே கவர்ச்சியில் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு விஜய் அவர்கள் கோவப்படுறார். அதாவது எல்லாரும் மீன் படுறது என்னென்னா சினிமா கவர்ச்சி தான் இல்லையா? அவர் வேறு ஏதோ கவர்ச்சின்னு நினச்சிட்டார் போல இருக்குது. சரி, அப்படியே அந்த வேறு ஏதோ கவர்ச்சின்னு எடுத்துக்கிட்டால் கூட இந்த தாவைக்காரனுங்க என்னெல்லாம் போஸ்ட் போட்டானுங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். தளபதியுடைய மார்பை கடிக்கணும் இப்படின்லாம் போஸ்ட் போட்டவனுங்களாகும். அப்போது விஜய் அவர்கள் சொன்னது உண்மை தானே? அப்போ அதுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கானுங்க நிறைய பேர். விஜய் அண்ணா மார்பை கடிக்கணும்னா அப்போ அதுதான் அந்த கவர்ச்சி. நான் என்ன இங்கே அப்படின்னு அந்த டேஸ் விட்டார் இல்லையா, அந்த டேஸு உண்மை தான். அப்போது இப்படி கொஞ்சம் கூட முதலமைச்சர்ன்ற பொறுப்பிற்கு தகுதியே இல்லாத ஒருத்தர் முதலமைச்சராக ஆயிருக்காரு. இவர் இப்போ பேசியிருக்காரு பாருங்க இந்த விஷயங்கள். கவர்ச்சியில் ஓட்டு போட்டாங்களா? நான் இங்கே என்ன ஒரு டேஷ் விட்டார் பாருங்க. அதுக்கப்புறம் தற்குறிகள்னு சொல்கிறீங்க, வாயில் எனக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார் பாருங்க.
அப்புறம் இந்த தற்குறிகள் வந்து ஆக்சுவல் தற்குறிகள் தாவேக்கா தற்குறிகள் வந்து திமுக அராஜகம் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுங்க பாருங்க. இதையெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.